வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட்லேருந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியை பார்க்கலாம். கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏவோட சம்பளம், ஏவோட சேலரியை ஃபஸ்ட்டு 40% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. செகண்ட் அவரோட சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா 50% ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பியோட சேலரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வந்து பிக்கு வந்து முதல்ல 50% அவரோட சம்பளத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சேலரியை வந்து 40% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணனா பி அண்டு ஏவோட சேலரி ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளாக ஏக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஏவோட சம்பளத்தை முதல்ல வந்து 40% அதிகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 50% குறைக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பியோட சம்பளம் அதுவும் எவ்வளோன்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் அவரோட சம்பளத்திலேருந்து முதல்ல 50% அதிகரித்து அதுக்கப்புறம் 40% வந்து குறைக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர்த்தோட அந்த சம்பளத்தோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வேல்யூ, ஏன்னா ஏக்கு வந்து எவ்வளோ சம்பளம்னு சொல்லி கொடுக்கல, அதனால் ஒரு 1000 rupees சேலரின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் 100 எடுத்துக்கலாம், 1000 எடுத்துக்கலாம், இல்லை 10,000 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நம்ம ஈஸியான கால்குலேஷனுக்காக சப்போஸ் ஏக்கு வந்து 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 1000 ரூபாய் ஏக்கு சம்பளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ஏவோட சம்பளத்திலேருந்து 40% அதிகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏவோட சம்பளம் 1000 அப்படின்னா அதில் 40% எவ்வளோ நமக்கு தெரியும். எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சிங்கன்னா அந்த வேல்யூவில் அது வந்து 10%. இப்போ இந்த 1000 rupeesல 10%, 10% என்னன்னு சொன்னால் லாஸ்ட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை தாண்டி ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது இந்த வேல்யூவில் அது 10%. அப்போ 1000 rupeesல 10% எவ்வளோ, 100 ரூபாய். ஓகே, அப்போ 40%, 10% 100 ரூபானா 40% வந்து 400 ரூபாய். அப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஏவோட சம்பளத்தில் 40% வந்து அதிகரிக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் கூடுது. 400 ரூபாய், இது கூட 400 ரூபாய் கூடி அவரோட சம்பளம் வந்து 1400 அதிகரிக்கிறது. 40%னா 400 அதிகமாகுது, ப்ளஸ் 400. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அவரோட சம்பளத்தில் வந்து 50% வந்து குறைகிறது. அவரோட சம்பளம் இப்போ என்ன, அவரோட சம்பளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1400. திரும்ப வந்து இந்த 1000லேருந்து குறைக்கக்கூடாது, ஏன்னா இந்த 1000லேருந்து தான் 40% அதிகரித்து அந்த சம்பளம் 1400 மாறுகின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 50% அவரோட சம்பளத்தில் குறையுது அப்படின்னா இந்த ப்ளஸ் பண்ண சம்பளத்திலேருந்து 50% குறையும். ஸோ இப்போ 1400ங்கிறது 100% அவரோட சம்பளம் அப்படின்னா இதில் 50% ரெடியூஸ் ஆகுதுன்னா 1400ல் பாதி எவ்வளோ, 700. 1400ல் 50% குறையுதுன்னா இதில் பாதி 700 குறையும். அப்போ இதிலேருந்து -700 ஆகி ஏவோட சம்பளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 700 rupeesஆக மாறிடும். ஸோ ஏவோட சம்பளத்தை 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டா முதல்ல அதில் 40%, 400 அதிகரித்து 1400 மாறும். அதுக்கப்புறம் 50%, 1400ல் 50% குறைந்து அவரோட சம்பளம் வந்து 700 மாறும். ஓகேங்களா. அதே மாதிரி பிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியோட சம்பளமும் 1000 rupeesன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு ஈஸியான கால்குலேஷனுக்காக ரவுண்ட் வேல்யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ பிக்கு சம்பளம் 1000 rupeesன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பியோட சம்பளத்தில் 50% அதிகரிக்கின்றது. அவரோட சம்பளம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னா அது வந்து இதில் 50%, 1000 ரூபாயில் 50% என்பது அதில் பாதி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 500 அதிகமாகி இவரோட சம்பளம் வந்து 1500 மாறுகின்றது. பிறகு என்ன சொல்கிறாங்க, அவரோட சம்பளத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40% குறைகிறது. 40%, அப்போ 1400 ரூபாய் 1500 ரூபாய் அவரோட சம்பளம் அப்படின்னா இதில் 40% எவ்வளோ, 10% 150. அப்போ 10% 150 அப்படின்னா 40% வந்து 600 ரூபாய். அப்போ இதிலிருந்து 600 ரூபா குறைஞ்சி அவரோட சம்பளம் வந்து 900 மாறும். இப்போ என்ன கேட்குறாங்க, பி அண்டு ஏவோட சேல்ரி ரேஷியோ என்ன கேட்குறாங்க. பியோட சம்பளம் வந்து 900, ஏவோட சம்பளம் 700. இதோட ரேஷியோ வந்து 9:7 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதுலேருந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் வந்து 50% குறையுது. ஸோ 40% இன்க்ரீஸ் ஆன வேல்யூலேருந்து தான் அகைன் வந்து 50% வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்கே 1500ல் 50% இன்க்ரீஸ் பண்ணி அந்த 1500லேருந்து 600 rupees, அதாவது 50% 40% ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த 900 கிடைக்கும். அதோட ரேஷியோ வந்து
9:7 அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடலாம்.